ஸ்நாக்ஸ் பிரியர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நல்லா மொறுமொறுன்னு ஒரு சூப்பரான முறுக்கு தான் செய்ய போகிறோம். இந்த முறுக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி அரிசி மாவு இல்லாமல் உளுந்து மாவு இல்லாமல் இந்த முறுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த முறுக்கு பெரியவங்களை விட சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருங்க. மிக்சிங் பவுலில் நம்ம ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சு தொலியெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம். இது ஆறிடுச்சு. இப்போ இந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா நைஸாக எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சிடணும். இந்த அளவுக்கு மசிச்சு முடிச்சுட்டு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனு. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து வெயிட்டில் 100 கிராம் இருக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு மாவு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம போட்டிருக்கக்கூடிய பூ, மிளகு, பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டி பதத்துக்கு மாவு பசைஞ்சு எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கணும். ரொம்பவும் டைட்டாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அடுத்து 2 டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம முறுக்குழக்கு தான் எடுத்துருக்கோம். முறுக்குழக்கம் அந்த 3 உள்ள ஓட்ட சில்லு தான் எடுத்துருக்கோம். இந்த சில்லு எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். உள்பகுதியில் கொஞ்சமாக எடுத்து ஒரு குழக்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உலக்கில் சேர்த்துடலாம். ஒரு 3/4 பகுதி இருக்கட்டும் உலக்கில். இப்போ நம்ம உலக்கில் புல் பண்ணி வச்சுக்கக்கூடிய மாவை அப்படியே நம்ம டைரெக்டாக இதில் தான் புளிய போகிறோம். அப்படி ஆரம்பித்து அப்படியே பிழிஞ்சிட்டு ஒரு முறுக்கு டைப்பில் அப்படியே ஒரு ரவுண்டாக கொண்டு வந்து அப்படியே முடிச்சு விட்ருங்க. அதேமாரி நம்ம இடத்த கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு 2வது பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேனில் வந்து ஒரு 3 தான் பிடிக்குது. 3 மட்டும் நான் பிழிஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். 2 சுற்று 3ஆவது சுற்றில் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ போட்டது அந்த சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நம்ம அதை அப்படியே புரட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம அடுத்தடுத்து அந்த பபுள்ஸ் குறைஞ்ச உடனே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா லேசான அந்த ப்ரௌனில் ரெடி ஆகிரும். இப்போ ஒரு 3 நிமிஷம் தான் நமக்கு ரெடியாக டைம் எடுக்கும். இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு முறுக்கு தயாராகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்தடுத்ததை போட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா சூப்பராக முறுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். உருளைக்கிழங்குனாலே ஒரு சுவை அதிகமாக இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு நம்ம முறுக்கா செஞ்சு சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு அந்த லேசாக அந்த மிளகோட காரம் நல்லா அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான அரிசி மாவு இல்லாமல் பொட்டேட்டோ முறுக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.